ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி கார் ஓட்டுறதுக்கு பசங்க கற்றுக் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் வரப்போகுது. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களுக்கு கார் ஓட்ட கற்று தர போகிறாங்க. இன்னைக்கு காரில் பார்த்தீங்களா, RSY அப்படி எங்கள் பேர் தான். ரத்தனா, ஸ்வேதா, இஷான்னு போட்டிருக்கு. ஆனால் அவர் பேர் மட்டும் போடல. ஃபர்ஸ்ட் யாரு ஓட்ட போறது? உட்கார வச்சு தம்பி ஓட்ட சொல்லு ஃபர்ஸ்ட். வாங்க. சாவி அங்க போட, டாடி கிட்ட கொடு. ஆமா, சாவி கட்சி இங்க உள்ளதான் ஓட்ட. ஷூ இருக்கா பாருப்பா? இருக்கு. இந்த 2 நிமிஷம் இப்படி முன்னாடி போயிடணும்னு வண்டியை வாங்கிடுறது இப்படிலாம் இருக்க கூடாது. கொஞ்சம் நல்லா ஓட்ட விட்டாதான் கத்துக்க முடியும். முதல்ல பைக் ஓட்ட கத்துக்கோ. எனக்கு பைக் ஓட்ட தெரியும்டா. அவனே 4 வீல்ல போயிடுவான். எனக்கு பைக்ல ஓட்ட தெரியும். அதான் டைரக்டா 4 வீலோட சேர்த்து லைசென்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் புடிக்கல, காசு அப்படியே மாத்திடுவாங்க கையோட. இதெல்லாம் போட்டல எப்படி சும்மானே அவனை சொல்லுவேன். என் பையன் ஓட்ட போறான் பாருங்க. பத்தலமா ரோடு தெரியுதாடா? கிட்ட இழுத்துக்கடா அவனை. சீட்டு வேணா இஷாந்த் கிட்ட. நல்லா இன்னும் கொஞ்சம் இழுத்து. தலைக்காணி வேணுமாடா? இந்தம்மா பாரு, இப்போ அடுத்து ஓட்ட போறாங்க பாரு. நான் எடுக்கதான் போறேன். ரோடு தெரியுதா? மலை கேளுங்க தெரியும் எனக்கு. கேட்டுக்கோ மாமா, அவனை சொல்லி கொடுமா. கொஞ்சம் பொறுமையா ஒரு கத்திக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் கிடையாது. அந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஃபர்ஸ்ட் அது ஆக்சிடென்ட் அது கொடுக்க கூடாது. செல்ஃப் ஒருத்தர் செல்ஃப் பேக் தரல. கிளட்ச் ஃபுல்லா மேரி இந்த பக்கம் இல்ல, கிளட்ச் ஃபுல்லா மேரிச்சிட்டு அது ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் தொடாத. ஆக்சிடென்ட் லைட்டா டச் பண்ணனும். கீர் ஃபர்ஸ்ட் போடு. ஃபர்ஸ்ட் கியர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து புடிச்சுக்க. இந்த பக்கம் நிறைய வண்டி வருது. ஸ்டேட் அதுதான் வண்டி வந்து தான் இருக்கு. அதுதான் இதுக்கு பிரிட்ஜுக்கு போயிடு. நானே ரொம்ப ஸ்பீடா ஓரமா போலாம் பிரிட்ஜ்லயாச்சு. பொறுமையா இப்ப எப்படி பைக்ல பொறுமையா கை விடுறா. ஆக்சிடென்ட் கொடுக்க கூடாது. ஆக்சிடென்ட் கொடுக்க கூடாது. பொறுமையா கிளட்ச் மட்டும். அதே மாதிரி வண்டி பிரேக் அடிக்கும் போது ஒரு சைடு வண்டி மூவ் பண்ணாத. வண்டி வந்துனே இருக்கு. ஆமா, இங்க நிறைய வண்டி வந்து நேகுது. இதுதான் கிரவுண்ட் தான் கரெக்டா இருக்கும். கிரவுண்ட் இல்லையா இங்க? பார்க்கலாமா? நான் ஸ்ட்ரைட்டா போயிங்களா? கிரவுண்ட் தான் நம்ம பாண்டி திருப்பி எதிர்க்க வண்டி இருக்குதா? முதல்ல அங்க போய் பார்க்கலாமா? சரி, அங்க பார்க்கலாம். நியூட்ரல் போட்டீங்களா? நியூட்ரல் கிளட்ச்ல கால ஏத்துடா. நான் இறங்கிக்கிறேன். இதுவா இருக்கு. இருக்கு இடம். லொகேஷன் பார்க்குறாங்க ஷூட்டிங். வண்டி ஓட்டுறதுக்கு கிரவுண்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லொக்கேஷன் பார்க்குறாங்க. எப்படி இருந்தாலும் நீ கார் ஓட்டும் போது பார்க்க வேண்டியதான். நான் சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாங்களா? உள்ள மட்டும் தான் எடுப்பேன். எனக்கு வேணும். எனக்கு ஓட்டும் போது அதான் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அங்க இல்லை இந்த சைடு வரல, அப்படிதான் போறாங்க அவங்க. என் பையன் இப்போ ஃபர்ஸ்ட் ஓட்ட போறான். அடுத்தது தான் ஸ்வேதா. அங்கெல்லாம் இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ரொம்ப ஜாஸ்தியாக வருது. சுத்தமாக டச் இல்லை பசங்களுக்கு. அதனால் இங்கே வந்து லொக்கேஷன் பார்த்துக்கோ. ஏரி கிட்ட இதில் ஓட்ட போகிறாங்க. மூவ் பண்ணுறான். இரு, அப்படிதான் ஓட்டுவாங்க. எடுத்த உடனே சர்றன்னு போக முடியுமா?
இங்கே ரோடு வேற சரியில்லைல்ல. போறாங்க. அங்க அதான் டாடி தான் இருக்காருல்ல கூட. டாடி தான் கூட இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன செம்ம வெயில் வேற இன்னைக்கு. ஏய் சமய திருப்பி இங்க பாருங்க. ஆமா அது வலை திருப்பினாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இதுவா தெரியாதுல்ல. ஓட்டுறான் பாரு வேற என் பையன் ஓட்டுறான் பாரு. ஓட்டுறானடி திருப்பும் போது டாடி திருப்பிட்டு இருக்க மாட்டேன்னா இப்போ அங்கே போய் திருப்பணும். ஏன்? ஆமா 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 தனியா கொடுக்கலாம். ஆமா பக்கத்து பக்கத்துல ஒரே கீழ போய் வர மாதிரி இருக்கு. இடம் வேணும் மெயினா. இப்போ இங்க இருந்து இப்ப அவனை கொஞ்சம் ஓட்டு விட்டு வெளில போனீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்னா. ஆமா வெளியே போய் தான் ஓட்டணும். என்ன ஃபர்ஸ்ட் நீங்க ஓட்ட விட்டுட்டு தான் இந்த கிரவுண்ட் விட்டு நீங்க காரை வெளில எடுக்கணும். எவ்வளோ ஒருத்தி நான் கேட்டதுன்னா என்னால கார் எடுத்துட்டு வந்தாங்க, எனக்கு கொடுக்காம போவீங்களா? போவாரு. நான் போய் ஏறி போய் அப்படியே ஒரு சுத்து பார்த்துட்டு வரேன். நானும் சொன்னேன் நான் வரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் ஏரி போய் பார்க்கலாம். அதாவது ஏரியா, ஆமாம் ஏரி தான் போகுது ஃபுல்லாக. இதெல்லாம் வத்தி இருக்குது. இங்கே உள்ளே மட்டும் தண்ணி இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் இந்த சைடு தான் இருக்கோம். இந்த ஏரிக்கு நாங்கள் வந்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். நம்ம வீட்டு பேக் சைட்லாம் ஏரி இருக்குது, அங்கெல்லாம் போயிருக்கோம். இந்த ஏரிக்கு வந்ததில்லை. ஓகேங்க நம்ம பார்ப்போம். பாம்பு கம்பு வராமல் இருந்தால் சரி, நம்மளுக்கு அதுதான் பயம். ஓகே அப்படியே பாருங்க பாருங்க. இங்கே கால்லாம் அமுங்குது ஃப்ரெஷ். ஏன்னா அது தண்ணி உள்ளே இழுத்து இருக்கா, அதனால் சுற்றி தான் இருக்கு. காலெல்லாம் நம்மளுக்கு அமுங்குது அப்படியே. அதான் கால்லாம் அமுங்குது பத்தியா. இங்கெல்லாம் கார் எடுத்துன்னு வந்தால் மாட்டிப்பாங்க. அதான் அமுங்குது. நான் நடக்கிறேன், என் காலே இறங்குது உள்ள தண்ணி உள்ள. இது பாருங்க இந்த சைடும் இருக்கு. நடுவில் மட்டும் தான் தண்ணி வத்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இது வரைக்கும் இங்கே வரைக்கும் இருக்குங்களா. இதில் வரைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி இருக்கு. இங்கே நடுவில் கேப் விட்டு இங்கே தண்ணி அப்படியே சுற்றி அங்கே கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆகிருக்கு. அப்புறம் இப்படி சுற்றி ஃபுல்லாக இதெல்லாம் தண்ணி தான். அப்படியே தண்ணி தான். இங்கே பாருங்க ஏரியோட நத்த சங்கு. இப்போ பாருங்க இந்த மேடம் ஓட்டுறாங்களாம், ஸ்வேதா மேடம். பார்க்கலாம். அங்க பார்த்தா அங்க தண்ணி இருக்கா பள்ளத்துல. இந்த ரோடு தான் கரெக்டா இருக்கும். ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, மெயின் ரோடுக்கு போலாம். எடுத்த உடனே ஸ்பீடா போகுது அந்த பொண்ணு. சர்றன்னு எடுத்துன்னு போயிடுச்சு. கத்துது
ஏத்துறான் நம்மள. அங்க திரும்பி போய் நிக்கிறா சேத்தா. நம்மள ஏத்திடுவா அவளை நம்ப முடியாது. எப்படி எடுக்குது பேர். ஐயோ இங்கதான் வருது. அவளை நம்பி நிறுத்தவே முடியாது. ஏன் அங்க சேர் இருக்கு. யா கேடி எப்படி ஓட்டுது பத்தியாரா. ஓட்டுறது வேற இது. பின்னாட்டல் எங்க அங்க எங்க நேரம் அந்த வாட்டி போகுது. டாடி கை வைக்கலடா, அதுவே தான்டா திருப்புது. என்ன மூடாத. நீ வண்டி ஓட்டிட்டு டயர்டாயிடுச்சு பசங்களுக்கு. அதான் பிரெட் ஆம்லெட் சாப்பிடும். டயர்டாயிடுச்சா என்ன பண்ணுறது. முறுக்கு மாமா நீ சாப்பிடு. ஏன் எத்தனை வந்து ஏன்டா கொடுத்தா சரி பாதி இந்த கொஞ்சம் சாப்பிடு. டெய்லி ஒரு கீரை கேக் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா கீரை ஞாபகம் வந்துடும். ஒரே நாள் நீங்க 6 கிலோ சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வராது. ஆமா அதுதான் சொன்னேன். டெய்லி கத்து கொடுத்தாதானே வந்து இப்ப நீங்க சொல்லி கொடுக்காம எனக்கு போட தெரியுது. ஏன்னா அந்த ஒரு லீக்லயே தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஒரு கிலோ போடும். அதான் மின்ன பண்ணி போயிடலாம். எத்தனை 5 கீரை கத்துனா கஷ்டமாயிடும். இன்னும் எத்தனை சொல்லியிருக்கீங்க தர்ஷன்? இல்ல இப்ப போடுறது இல்ல. எத்தனை சொன்னீங்க? 2 தான். நானும் நடிகை எனக்கு சொல்லியா? எனக்கு சொல்லியா? அப்போ பாவி என்ன மட்டும் டீல விட்டீங்க பாரு. மாதுளை ஜூஸ் உள்ளெல்லாம் மைனஸ் வச்சிருக்காங்களா டி? பைத்தியக்காரி இறங்கி வாடி. ஒண்ணுமே தெரிய மாட்டேற நீ. வெளியே இறங்கி வா வா வா. நான் இப்போ நம்ம ஓட்ட இந்த பேசிக் கூட கிடையாதுல்ல தெரியுது. தலைவர் சேர்ல உட்காந்துட்டுக்கிறாரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணா கீழே இறங்குமா? அது ஆமா அவளை நம்பி அங்க உட்காராதீங்க. ஆமா பார்க்கிங் எல்லாம் போட்டு வச்சுக்கிறா. உன்னை யாரு டாடி வர்றதுக்கு முன்னா போய் ஸ்டார்ட் பண்ண சொல்றது? அதுதான் எல்லாத்தையும் போட்டு வச்சுனுக்குது. ஏதோ அழுத்தி வச்சுதுப்பா. அப்புறம் ரைஸ் பண்ணி விட்டுரு போதுப்பா. போப்பா நீ. அதெல்லாம் பைக்கு நினைச்சியா? காரு சீரி கீழே உழுவ. ஏந்து வா நீ. ரிமோட் லாக் இது கீ தான் கீ. அந்த ஸ்டார் மார்க் அழுத்தி விடாத. ஸ்டார் மார்க் வர அழுத்து. ஸ்வேதா தனியா கார் எடுக்கறாளாம் பாருங்க. ஏய் மேக்ஸ் உள்ள போ. மாமா உள்ள அனுப்பு மாமா. டக்குனு ரோட்டுக்கு ஓட மாமா. உள்ள போ. எனக்கு தெரியாதுப்பா. என்னவா? எங்க போறது? நீ தானே ஓட்டுற. நான் எங்க போறதுன்னு எங்களை கேக்குறேன். பாட்டு பாட்டு ஏய் 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 யூ 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 ஏய் மேக்ஸ் மேக்ஸ் இங்க வா. மேக்ஸ்
அவரா சர்றன்னு எடுத்துட்டா சர்றன்னு எடுத்துட்டா பர்றா கேடி பயப்படாம நானே பயந்துட்டேன் இப்போ நீ சர்றன்னு எடுத்த உடனே போற பொறுமையா எடுக்கணும் இந்த வண்டி எப்படின்னா ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ஐடிங் வந்து நமக்கு ஆக்சிடென்ட் அது பாட்டு போயிடும் டாடி ஓடுறாங்க இவரும் ஓடுறாரு சத்தியா பின்னாடியே இல்ல கதி நீ ஓடுறன்ட்டு இவனும் ஓடி வரான் தப்ப தப்ப தப்பன்னு அப்படியே வண்டி எடுத்துட்டாங்க அப்படியே போலாம் வரியா அப்படியே சொல்லு மாமா வீடை பூட்டிட்டு வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் வந்து இன்ட்ரோ கூட அங்கே போய் தான் நான் கொடுத்தேன் நான் ஏன்னா நாங்கள் கார் ஓட்ட டக்குன்னு வீட்டிலேருந்து கிளம்பிட்டனால எனக்கு இன்ட்ரோ கொடுக்க முடில என் பொண்ணு எப்படி ஓட்டினான்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி ஓட்டினான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் 2 பசங்களும் கற்றுக் கொடுக்குற மாமா ஃப்ரெண்ட்ஸு என்னையும் கற்றுக்க சொன்னாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பசங்க கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம ஓட்டலாம் ஏன்னா அவங்களுக்கே டைம் பத்தாது அவர் நம்பவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஓட்ட விடுவாரா மறுபடியும் அப்படியே சோம்பேறித்தனம் ஆகிடுவார் அதான் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பசங்க சொல்லியிருக்கேன் இப்படி இருந்தால் நாங்கள் எங்கே டாடி கற்றுக்க முடியும் அப்படின்னு கற்றுத்தரேன்னு சொல்லிக்கிறாரு கற்றுத்தந்தாலும் சூப்பர் கற்றுத்தந்தால் நான் அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்ம காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா போன வீடியோவில் வந்து நான் சரியாக காமிக்கவே இல்லை உங்ககிட்ட ஷிஃப்ட் டிஷே தான் வாங்கியிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்